அமிர்தம் உண்டு உண்டேன் உந்தன் கைகளாலே அப்படின்னு நேற்று நிறையா பேர் ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னு எனக்கு ரிவ்யூஸாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம போட்ட அந்த எபிசோடில் நம்ம உண்டு மகிழ்ந்ததை தாண்டி உங்களையும் உணர வைத்திருக்கிறேன், நீங்களும் அமிர்தம் உண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை உணர போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத தாண்டி நம்ம வாழ்க்கையில் இந்த நிலை எப்படா வரும், எப்படிடா வரும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது வருமாங்கிற கேள்வி பல பேருக்கு உண்டு. அது ஏன் இந்த எபிசோடு முழுக்க முழுக்க நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கே புரியும். 8 டைட்டிலை பாருங்கள். டைட்டிலை பார்த்ததுக்கப்புறம் அந்த தாத்தாவோட ஃபோட்டோவை பாருங்கள். அடடடடடடா, இந்த தாத்தா இருக்காரே வேற லெவல் தாத்தா. யார் அந்த தாத்தா, என்ன சொன்னார், அதை தான் நீங்கள் இந்த எபிசோட் முழுக்க முழுக்க கேட்க போகிறீங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது என் குரல் எனும் தமிழ் பாட்காஸ்ட் மற்றும் நான் உங்கள் மணிகண்ட பாலாஜி. இது பாதை முடிந்த பின்பும் பயன் முடிவதில்லை. வாங்க நண்பா நண்பி கேட்கலாம். நற்பவி மக்களே, இந்த எபிசோடோட தொடக்க புள்ளி எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 அன்று கிட்டத்தட்ட 50 ரூபாயை வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு 50 ரூபா நோட்டை பேங்க்கில் போய் மாற்றிக்கிட்டு இந்தாங்க இந்தாங்க அண்ணா இந்தாங்க தாத்தா இந்தாங்க அப்படின்னு சொல்லி 50 ரூபாயா இருக்க எல்லா ரோடு சைடில் இருக்க நம்ம யாசகர்கள் தாத்தா பாட்டிஸ் அப்புறம் அண்ணாஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது உக்கடத்துலேருந்து எல்லாரும் மருதமலை வண்டியில் போவாங்க, இல்லை பஸ்ஸில் போவாங்க. நாளில் சைக்கிள் அழுத்திட்டு போயிட்டுருக்கேன். அன்னைக்கின்னு நம்ம பிறந்த நாள் அன்னைக்கின்னு வானத்துலேருந்து மழை பெய்ய சில்லுன்று காற்றடிக்க கோயம்புத்தூர் சிலு சிலுன்னு இருக்க. அப்படியே நான் போனேன் மருதமலைக்கு. அப்படி போகும்போது போகிற வழியில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவும் எடுக்கப்பட்ட ஆளும் தான் பேசப்பட்ட தாத்தா தான் இந்த தாத்தா. இந்த தாத்தா இல்லை அடடடடடா, இது வரைக்கும் நம்ம ஏஆர் ரஹ்மான் அண்ணா வந்து நேரில் பார்த்ததில்லை. அவரை ஏன் நான் நேரில் பார்க்கணுன்னு துடிச்சுக்கிட்டு அப்படின்னா, போதுங்கிற மனநிலையை அவ்வளோ கோடி சொத்தும் அவ்வளோ புகழும் அவ்வளோ பேரும் அவர் நினச்சா அவருக்கு கிடைக்காத ஒரு விஷயம் கூட இல்லை. ஆனால் அந்த போதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் நினச்சா எல்லாமே அவர் கிடச்சிக்கிட்டே இருக்கும், கிடச்சிக்கிட்டும் இருக்குன்னே சொல்லலாம். அவரோட குணத்துக்கும் அவரோட அந்த உழைப்புக்கும். ஆனால் ஒரு விஷயத்துக்கு லிமிட் இருக்குல்ல. இப்போ ஒரு கையில் 5 விரல் தான் இருக்கும், நம்ம 10 விரல் வேணும்னு ஆசைப்படுவோம். அதுதான் போதாதுங்கிற மனநிலை. ஸோ அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதுங்கிற மனநிலை இருக்கா. இது வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டி ரேஞ்ச், நம்ம கேட்குற எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய ரேஞ்சு. ஆனால் இந்த தாத்தாவில் ஆக்சுவலி இன்றைக்கி என்னோடய ஒர்க்கோட ஷெட்யூல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் உள்ள வேல்யூ உள்ள வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து எலிவேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4 பெட்ரூம் வீடு, அது 5ஆவது பெட்ரூம் இருக்குது. அது என்ன பெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹோம் தேட்டர். அதாவது நம்ம ஹோம் தேட்டர்னா அந்த ஸ்பீக்கர்லாம் வச்சு அப்படி இல்லை, நிஜமாலுமே வீட்டுக்குள்ளே ஒரு தேட்டர் இருக்குது, ஹோமுக்குள்ளே ஒரு தேட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 45 lakhஸில் வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர் இருக்காருல்ல, அந்த வீடை வாங்க போகிறாருல, அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணி வேறு லெவலில் கட்டிகிட்டு இருக்காரு. கோயம்புத்தூரில் தான் இருக்குது அந்த ஒரு வீடு. இந்த ஒரு தாத்தாவோட வீடு எது தெரியுமா, அந்த கொடை தான். இதை ஏன் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே அந்த போதுங்கிற மனநிலை இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம கையில் இன்னார் ஐஃபோன் இருந்திருக்காது. நான் அதை ஏன் சொல்கிறேன்னு, நம்ம வருங்காலத்தில் மார்க்கெட்டிங் மணி அப்படின்னு இன்னும் கொஞ்சம் மாதத்தில் ஒரு யூடியூப் சேனல் கம்பேக் வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ அதில் ப்ராடக்ட்ஸோட நாலேஜ் பற்றியும் இல்லை ப்ராடக்ட்ஸோட மார்க்கெட்டிங் பற்றியும் சொல்ல போகிறேன். ஸோ சின்னதாக நம்ம வரப்போகிற இருக்க கண்டென்ட்டை எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் இப்போ கேட்டிருக்க உங்கள் காதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அனைத்து சாதியினர் கையிலையும் தமிழ்நாட்டில் இல்லை சவுத் இந்தியாவில் எப்படா ரீச் பண்ணானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு ஸ்கூலு ஒரு காலேஜு இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு இடத்துல வந்துட்டு எல்லாரும் அவங்களோட கேஸ்ட் பேர் எழுந்துச்சு இப்படி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. தேர் இஸ் சம் பீப்புள் வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு வாய்க்குள்ளேயே எச்ச கூட முழுங்க முடியாத அளவுக்கு, அவங்க கேஸ்ட் பேரை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த சமூகம் அவங்களுக்குள்ள ஒரு இறுக்கமான மனநிலை கொடுத்துருக்கா. அந்த இடத்த தான் நம்ம ஐஃபோன் அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரப்பா. ஐஃபோனை கூட்டு சோஷியல் ஸ்டேட்டஸை ஏற்று, ப்ரோ ஐஃபோன் வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன கேஸ்ட்டுன்னு கூட கேட்க மாட்டோம் ப்ரோ, வாங்க ப்ரோ செல்ஃபி எடுத்துக்கலாம், பொண்ணே வா என்ன ஐஃபோனில் வச்சுருக்கேன், நான் அவங்க கூட டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குன்னா, அதுதான் சக்ஸஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். கேஸ்ட்டை தாண்டி சாதியாலையும் இல்லை வந்துட்டு அவனோட அறிவாலையும் அவனோட படிப்பாலையும் தர முடியாத ஒரு மரியாதையை இந்த சமூகத்தில் ஐஃபோன் பெற்றுத்தரும் என்றால் அனைவரின் கையில் இருக்கிறது என்னடா தவறு அப்படின்னு எங்கள் அப்பா என்னை பார்த்து கேட்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது வந்துட்டு
அந்த பிஸ்னஸ் ஓனர் தான் வந்துட்டு பல மடங்கு சம்பாதிக்கிறோம் இல்லையோ, நமக்கு அதில் என்ன இருக்குன்னு தான் தெரியாது. ஸோ இது வந்து வர இருக்கக்கூடிய நம்ம மார்க்கெட்டிங் சேனலில் வர இருக்குது. ஸோ அதோட எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டாக இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இதையெல்லாம் ஏன்டா நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த போதுங்கிற மனநிலை எப்போ உங்களுக்கு வரும்? நீங்கள் ஒரு விஷயத்தில் திருப்தியானா மட்டும்தான் உங்களுக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு வாயிலே வந்து யூ ஃபீல் செம்ம மச்சான் வேற லெவல். இருந்தாலும் அந்த ஐஸ்கிரீம் முடியிற வரைக்கும் ஏன் இது பண்ணுறீங்க? அது போதாது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, அதே மனநிலை தான். ஸோ இந்த தாத்தா வந்து நான் அந்த அடிக்கிற மழையில் நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன்னு இந்த சைடில் இந்த தாத்தா கொடையை பிடிச்சிட்டு அதுக்கு கீழே குட்டியாக சட்டியில் சோறு வச்சுட்டு இருக்காரு. நம்ம எப்பவுமே இல்லை இந்த அண்ணாந்து பார்த்தா என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, வானத்தில் ஒரே ஒரு கழுகு ஒத்த மரமான அது இருந்து ஒத்த பறவை மாதிரி வானத்தவே அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கும். எல்லாரும் இதை ஹைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அது தனிமையில் இருக்குங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா அதே தரையில் வந்துட்டு அந்த சிட்டுக்குருவிஸ்லாம் கூட்டமாக வந்து ஒரே இடத்துல தான் அரிசி இருக்கும். அந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் அப்படியே கொத்தி 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 சாப்பிடும் தெரியுமா? அது மாதிரி தான் அதுக்கு போதுங்கிற மனநிலை. இந்த ஹைட்டில் பறந்தால் போதும்ப்பா, இதுதான் என்னோட இயற்கை நிலை, இதுதான் வந்துட்டு என்னால் முடிஞ்சது, என்னோட முடிஞ்ச ஹைட்டுக்கு நான் பறந்தால் போதும், இருந்தால் போதும், வாழ்ந்தா போதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. கழுகுனால மேலே பறக்க முடியும், ஆனால் குருவி மாதிரி கீழே வந்து உட்காந்து பொறுமையாக சாப்பிட முடியுமா? முடியாதப்பா, முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த போதாது அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, அதாவது பேராசை அப்படின்னு சொல்லப்போனால் அப்படி சொல்லிக்கலாம். அந்த பேராசை வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே இந்த பிஸ்னஸ் பீப்புளால் நமக்கு வந்து இப்போது திணிக்கப்பட்டுட்டே இருக்குது. இப்போ சிம்பிளாக வந்துட்டு நம்ம அரவிந்த் சாமி அண்ணா சொன்ன மாதிரி, ஆர்ஜே பாலாஜி அண்ணா சொன்ன மாதிரி வாட்ச் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களாம் ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 வரைக்கும் வாட்ச் கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த வாட்சுங்கிறது ஒரே வேலை தான் செய்யுது. அதுக்கு எதுக்குப்பா இத்தனை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த போதுங்கிற மனநிலை அவங்களில் ஒரு சில பேருக்கு அனுபவத்தால் வருது. பட் கேட்பதாலேயோ இல்லை வந்துட்டு செவிச்செல்வம் சொல்லுவாங்கல்ல, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அதெல்லாம் வந்துட்டு அந்த திருக்குறள் கரெக்டாக எனக்கு வரல. பட் நம்ம கேட்குற அந்த விஷயந்தான் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம். அதே மாதிரி தான் இந்த போதுங்கிற மனநிலையும் மிகப்பெரிய செல்வம். நீங்கள் வந்து சூப்பராக பணக்காரர் ஆகணும், இல்லை உங்களுக்கு வீடு கட்டணும், இல்லை உங்களுக்கு கார் வாங்கணும், எல்லாமே வேணும்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக எக்ஸாம்பிளாக வந்துட்டு ஒரு ஃபோன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோன் வந்துட்டு ஒரு 4 வருஷம் வரும், இல்லை அதுக்கு அப்டேட் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா அந்த 4 வருஷம் வரைக்கும் அந்த ஃபோனோடைய வேறு என்ன அட்வான்ஸ் லெவல் ஃபீச்சர்ஸ், கேமரா காய்ச்சா அந்த பொண்ணு ட்ரெஸ் இல்லாமல் தெரியணும், அந்த பையன் வந்து எனக்கு பிடிச்ச பையன் மாதிரி மாற்றி காமிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாலும் நாம் வந்துட்டு அதுக்கு போகக்கூடாது. ஏன்னா எனக்கு இதே போதும். இன்னை வரைக்கும் என்னோட லேப்டாப்பில் Windows 11 இன்ஸ்டாலே பண்ணல, Windows 10ஓட தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைடு. அதுக்கப்புறம் போதுங்கிற மனநிலை, எனக்கு இதே போதும்பாங்கிறது தான் இந்த ஒரு நிலை இருக்குல்ல. இது எப்படி உங்களுக்குள்ளே கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பொருள் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஆப்ஷன், இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லி அந்த கரைக்கு போவீங்க. ஆனால் அந்த கரை இருக்கிறதுலே மோசமானதுன்னு அது அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியாது. ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்லை பொருள் வாங்குறதாகட்டும், இல்லை எந்த விஷயத்தை அனுபவிக்கிறதாகட்டும், முதல்ல ஒரு விஷயத்தை முழுசாக அனுபவிங்கோ. ஒரு பிளேட்டில் இருக்கிற ஒரு தோசையில் அந்த சட்னியை வேஸ்ட் பண்ணாமல் தொட்டு சாப்பிட்றதுன்னும் போதும் மனநிலையை கொண்டு வரது தான். அதே சமயம் வந்துட்டு உங்களோட காசு, அதாவது நான் நேற்றே சொல்லியிருப்பேன்ல, உங்கள் காசு இருக்குல்ல, உங்கள் கையில் இருக்கிற காசே உங்களோட சொந்த நேரம், உங்களோட போனால் வராத அந்த நேரமும் உங்கள் மண்டைக்குள்ள இருக்கிற மூளை பையனோட போட்டு கசக்கி பிசக்கி அந்த உழைப்பும் அந்த வேர்வையும் தான் உங்கள் கையில் காசாக இருக்குது. ஸோ அந்த காசை வந்துட்டு நாம் நமக்கு எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறத தாண்டி அந்த போதுங்கிற மனநிலையோட செலவு பண்ணின்னு வைங்கல்ல, ட்ரஸ்ட் மீ நண்பா நண்பி, நீங்களே வந்துட்டு எனக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏதோ ஒரு ஸ்பார்க் உங்கள் மைண்டில் எந்நேரம் வந்திருக்கும்ல. ஸோ அந்த ஸ்பார்க் நம்ம என்குரல் பாட்காஸ்டோட ஒரு விதை, அது ஏதோ ஒரு சொல் உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த தாத்தா எனக்கு ஏற்படுத்துகிறாரு போதுங்கிற மனநிலை. அந்த மனநிலை கெட்டதுக்கப்புறம், அந்த கேட்டு அந்த தாத்தாவோட உணர்ந்து பேசினதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, அதிகமாக ட்ரெஸ் எடுக்கிறதுல ஃபஸ்ட்டு விஷயம்.
2வது அந்த ட்ரெஸ்ஸில் தான் நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஃபஸ்ட்டு டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா என் கபோர்டு ஃபுல்லாக ட்ரெஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது. ஸோ அந்த நிலையை பார்த்ததுக்கப்புறமும் அந்த தாத்தா சொன்ன உணர்த்தினதுக்கப்புறம் அது குறைஞ்சிருக்கு. அதே சமயம் 2வது விஷயம் என்னென்னா, இந்த ட்ராவல் பண்ணும்போது இல்லை இதெல்லாம் வாங்கலாம் அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் அதெல்லாம் இப்போ கம்மியாக இருக்குது. ஸோ எது தேவையோ அதுக்கு போய்கிட்டு இருக்கேன். எது தேவையோ அதை வாங்குறதே இல்லை. என்னோட ஃபினான்ஷியல் மென்டார் அவங்க சொல்லுவாங்க, தேவையானதை வாங்கணும்னா தேவையில்லாத வாங்க மறுக்கணும். அந்த மாதிரி வாங்க மறுத்திடுங்கள். அதுக்கப்புறம் தேவையானதை வாங்கி நீங்கள் உங்களுக்கு உழைக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்சது வாங்கித்தாங்க. ஆனால் அது பயனுள்ளதாகவும் போதும் மனநிலையை கொடுக்கறதாகவும் இருக்கும். ஒரு விஷயம் சொல்லுப்பா போதும் மனநிலைக்கு. இன்னொன்று என்னை கேட்டிங்கன்னா, உங்களோட மனசு இருக்கால்ல மனசு, அவனை போதும்பா தம்பி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டே செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்களே உங்களுக்கு ஃபீல் பண்ணி நன்றி சொல்லிக்கிட்டீங்கன்னா, அந்த நன்றி உணர்வே உங்களுக்கு போதுங்கிற மனநிலையை கொண்டு வரும். இந்த தாத்தா அவரோட நிலைமைக்கு நம்மளால் எப்போ வேணாலும் போயிட முடியும். ஆனால் இந்த தாத்தாவால் நம்ம நிலைமைக்கு வர முடியுமா? இப்போ நீங்கள் இருக்கிற லைஃபுக்கு நன்றி சொல்லிட்டு அதே சமயம் சுற்றி இருக்கிறவங்களுக்கு அன்பாக இருந்துட்டு பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், கெட்டவன் அதுக்கப்புறம் ஏமாத்துறவன் இவங்கெல்லாம் கோடி கட்டி பறக்கிறாங்கப்பா அப்படின்னு இன்றைக்கி ஒரு அஜெண்டா ஃபாலோ ஆகிட்டு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரே விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போதுங்கிற மனநிலையை அப்படியே வளர்த்தெடுங்கோ. உங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி இந்த போனால் வராத உங்களோட 10 நிமிஷத்தை எனக்கு தந்ததுக்காகவும் அதே சமயம் உங்களோட மனம் கொண்டு இவ்வளோ நேரம் கேட்டதுக்காகவும் மிக மிக நன்றி சொல்லி இன்றைய தினத்தோட எபிசோடு இதோட நிறைவு பெறுது. நீங்கள் கேட்க விரும்புகிற தலைப்புகள் இல்லை நான் இப்போ என் கூட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நமக்கு இந்த ஃபோட்டோவில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை நம்மளோட ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். மீண்டும் நாளை எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்ட பாலாஜி. போதும் மனநிலையே ஒரு மிகப்பெரிய செல்வந்தரை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதுவே நம்ம வாரன் பஃபெட் என்றும் அப்பேற்பட்ட பணக்காரரை நினைச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் வருகிறேன், நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.